பாருங்க மக்களே, எப்படி இருக்குது எங்கள் ஊர் பாலைவனம். இதே பாலைவனத்தில் நந்தாவனம் மழை பெய்ஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ பூரா பாலைவனம் மாதிரி இருக்குது. பாலைவனத்தில் மட்டும் எப்படிங்க இந்த அது ஒரு கள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த ஆவரம்பூ மட்டும்தான் பச்சை பசியான்னு இருக்குது. இந்த ஆவரம்பூ செடியே ஒன்றும் சாப்பிடாது. இன்னும் கொஞ்ச நாள் அது உதிர்ந்து போயிடும். அப்புறம் வேலி மரம் அதோட தான் பச்சை. அப்புறம் அவ்வளோதாங்க. அப்புறம் சொல்லிட்டு போகிறதுக்குள்ள ஒன்றும் இல்லை. அந்த பாலைவனத்தில் சும்மா மேய்ஞ்சிக்கிட்டு சும்மா வாயை போட்டு உரசிட்டு போனாத்தே நம்ம பாப்பா கூட தண்ணி குடிக்கிறது. ஏன் அழகி எப்படியும் அழகி வீட்டுக்கு போகிறக்கு ரெடியாக நிற்கிறா. ஆனால் எருமை அங்கே நின்றுட்டுருக்குது. இப்போ எருமை போய் பிடிச்சிட்டு வரணுங்க. என்ன பண்ணுறது, இவ்வளோ வேலி மரம் இருக்குங்காட்டி நிழல் நின்றுச்சு. இது அந்த பக்கம் பாலைவனத்துக்குள்ளே போய் நின்றுச்சிங்கன்னா வேலி மரம் இல்லை, வேப்ப மரம் இல்லை. எங்கே போகிற இரு போடா. இவ புறப்பட்டா வீட்டுக்கு. எல்லாரும் வரணுமில்ல. ஒரு அவளுடைய சிக்கிறதுங்கன்னா அவகிட்ட கபடி விளையாடணும். மட்டைக்கட்டை கபடி விளையாண்டாத பிடிக்க முடியும். இவ வீட்டுக்கு போனாங்கன்னா கெஸ்ஸும்பா. பாப்பாத்தி டே எங்கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்கள. எனக்கே கஷ்டமாக இருக்குதுங்க. மாட்டுக்கு ஒன்றுமே இல்லைங்களா, ரொம்ப கஷ்டமாக கிடக்குது. சரி நில்ல, வர வெள்ளைச்சி நான் போய் பிடிச்சிட்டு வரேன். சரியா, நீ போய் நிழல் போய் நில்லு போ. ஹே நிழல் நில்லு, நான் போய் வெள்ளைச்சி பிடிச்சிட்டு வரேன். வெள்ளைய மேலே போ. ஹே போ. நான் இது விட்டுட்டு போனேனிங்கன்னா இதை தடமா வாய்க்கால் தாண்டி அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் எல்லாம் ஒவ்வொன்றா போயிடும். அப்புறம் மூளைக்கு ஒன்று போயிருங்க. அப்புறம் என் கட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன். என் கட்டுக்குள்ளே இருக்கோன்னா நான் எல்லாத்தையும் கையில் பிடிச்சாதான் என் கட்டுக்குள்ளே. இவ்வளோ சும்மா தான் விடுவேனுங்க. இவப்பா சின்ன பாப்பா நடலே நெல்லை. நம்ம போய் வெள்ளைய மாதிரி பிடிச்சிட்டு எருமையை பிடிச்சிட்டு வரேன். ரெண்டு பேர் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்குறாங்க. அழகியுமே பாப்பாத்தையுமே வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. குட்டி பாப்பாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அவங்க அம்மா இருக்கிறான். எருமை அதுக்கு பக்கத்தில் இதான் மழை வருது அதான் மழை வருதுங்கிறாங்க. மானந்தே போட்டு சூரியன் போட்டு கொள்ளுது. அதே பூமி அழுகுதுங்க, வானம் சிரிக்குதுங்க. சிரிக்க அப்படியே மண்டையெல்லாம் வெடிச்சிட மாட்டேங்குது. அந்தளவுக்கு வெயில் கொளுத்தி எடுக்குது. எங்கெங்கேயும் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் அக்கா திருப்பூரில் இப்போ தான் எங்கள் ஊருக்கு மழை வந்துட்டு போயிருக்குது.